இங்கே கீழ்த்திருப்பதியில் இருக்கிற பெருமாள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிதம்பரத்தில் இருந்த கோவிந்தராஜ பெருமாள் தான். இந்த கோவிந்தராஜ பெருமாள் சுமார் 700 வருஷத்துக்கு முன்னாடி கிருமிகண்டா அப்படின்னு ஒரு மன்னர் வந்து ஆட்சி செஞ்சுருந்தார். அவர் வந்து சிவனை மட்டும்தான் கும்பிடுறவர். வைஷ்ணவ மதம் இருக்கிறத விரும்பலை. அதனால் இங்கே இருக்கிற கோவிந்தராஜ பெருமாளை கடலை கரைக்க சொன்னாங்க. இந்த வரலாறில் நடந்த குறிப்பை வச்சுட்டு நம்ம தசாவதாரம் படத்துலேயும் இந்த ஒரு சீனை எடுத்திருப்பாங்க. இந்த சோழ மன்னனால் போடப்பட்ட அந்த சிலையானது சில விஷ்ணு பக்தர்கள் கிட்ட அந்த சிலை கிடச்சிது. இந்த சிலை இங்கே இருந்தால் அந்த மன்னரோட கண்ணில் படும்போது இன்னும் பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்றதுனால அந்த சிலையை திருப்பதிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ அங்கேருந்த ராமானுஜர் இந்த சிலை ரொம்ப விரிசலாக இருக்கிறத பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு சுண்ணாம்பு கல்லான ஒரு சிலையை வடிவமைச்சு இந்த கோயிலில் பிரதிஷ்டை பண்ணாங்க. இன்னமும் அந்த சிலை பார்த்தீங்கன்னா மஞ்சு நீலகொண்டா அப்படின்ற இடத்துல இருக்கிறத பார்க்கலாம். இங்கே கீழ்த்திருப்பதியில் கோவிந்தராஜ பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ பெருமாள் சயன கோலத்திலையும், கல்யாண வெங்கடேச பெருமாள் நின்ற கோலத்திலையும், பார்த்தசாரதி பெருமாள் அமர்ந்த கோலத்திலையும் காட்சி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் புண்டரிகவல்லி தாயார் சன்னதியும், ஆண்டாள் சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி, ராமானுஜர் சன்னதி இதுவும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கோயில் பற்றின விஷயங்களை எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.